பிரஜன் ஒரு தீவிரமான உலகெங்கும் பழங்கால ரகசியங்களை தேடித் பிடிப்பவன். சாம் அவனது பயணத்தோழி, ஆனால் ஆராய்ச்சியின் மர்ம முடிச்சுகளுக்கு பயந்தவள். ஒரு மழை நாள் இருவரும் லண்டன் மியூசியத்திற்குள் நுழைந்தனர். அங்கே மங்கலான விளக்குகள் அடிக்கடி ஃபிளிக்கர் ஆன ஒரு காரிடார். அதன் வாசலில் ஒரு எச்சரிக்கை பலகை தொங்கியது. தனியாக நுழைய வேண்டாம். பிரஜன் சிரித்தபடி உள்ளே சென்றான். சாம் மெதுவாக பின்தொடர்ந்தாள். அந்த காரிடாரின் முடிவில் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் ஒரு சிறிய பழைய பொம்மை இருந்தது. ஆனால் அது சாதாரண பொம்மை இல்லை. அது உருண்ட கண்களால் அவளை பார்ப்பது போல இருந்தது. கண்களின் இடத்தில் காய்ந்த, அழுகிய கருப்பு துளைகள் மட்டும் இருந்தன. அந்த மியூசியத்தின் உரிமையாளர் அவர்களை நிறுத்தினார். உரிமையாளரின் முகம் வெண்மையாக இருந்தது. இதை எடுத்துச் செல்ல வேண்டுமா என்று கேட்டான். ஆனால் அவன் குரல் இல்லை. ஒரு நிழல் அவன் கழுத்தை நெரித்தது போல. வார்த்தைகள் தவறிற்று. அவன் சொன்ன விதிகள்: பொம்மையை கண்ணாடி பெட்டிக்கு வெளியே எப்போதும் எடுக்கக்கூடாது. அதன் கண்களுடன் ஐ கான்டாக்ட் செய்யக்கூடாது. அதை எந்த உணர்ச்சியுடனும் பார்க்கக்கூடாது. பிரஜனுக்குள் ஏதோ ஒரு அறிவியல் ஆர்வம் பொங்கியது. சரி, நான் சமாளிப்பேன். உரிமையாளர் அவன் கையை பிடித்தான். உரிமையாளர் நடுங்கும் குரலில், உங்களால் அதை சமாளிக்க முடியாது ஐயா. அது உங்களை சமாளிக்கும். ஹைதராபாத் வந்தவுடன் வீட்டு வாசலில் ஒரு கருப்பு பூனை, வாயில் நுரை ததும்ப, கண்கள் வெள்ளையாக. அது யாரையோ கடைசியாக பார்த்து பயந்தது போல இருந்தது. பிரஜன் அதை பார்த்து சுத்தப்படுத்தினான். ஆனால் அவன் கவனிக்காத ஒரு விஷயம் நடந்தது. அவன் பூனையை எடுத்துச் செல்லும் போது உள்ளே இருந்த பொம்மை கண்ணாடி பெட்டிக்குள்ளிருந்து கண்ணாடியை டக் டக் என்று தட்டியது. பிரஜன் அதை சாதாரண அதிர்வு என்று அலட்சியப்படுத்தினான். ஆனால் அங்கே ஒரு கேமரா இருந்தது அவனுக்கு தெரியவில்லை. அந்த கண்ணாடி பெட்டியில் பொம்மையின் நிழல் வலது பக்கமிருந்து இடது பக்கம் மெதுவாக திசை மாறியது. அந்த இரவில் சாம் உறங்கிப் போனாள். பிரஜன் லேப்டாப்பில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தான். ஒரு கட்டுரையை திறந்து வைத்துக்கொண்டு தேநீர் குடித்தபோது அடுத்த டேப் தானாகவே திறக்க ஆரம்பித்தது. ஸ்கிரீனில் ஒரு பழைய சடங்கின் புகைப்படம். அதில் ஒரு குழந்தை, அதே பொம்மையுடன். குழந்தையின் கண்களினிடத்தில் துளைகள். திடீரென டிவி ஒளிர்ந்தது. வால்யூம் முழுவதும் வெறும் ஸ்டேட்டிக் சத்தம். பிரஜன் ஹாலுக்கு வந்து டிவியை அணைத்தான். திரும்பி பார்த்தான். உள்ளே இருந்த பொம்மை கண்ணாடி பெட்டியில் முன்பு இருந்த நிலையில் இல்லை. அது கண்ணாடிக்குள் முழு உயரத்தில் நின்று அவனை நேராக பார்த்தது. அவன் இதயம் ஒரு துடிப்பை இழந்தது. உரிமையாளர் சொன்ன விதிகள் நினைவுக்கு வந்தன. அவன் பின்னால் நடந்து படுக்கை அறைக்குச் சென்றான். அவன் நடந்து போகும்போதே அந்த பொம்மையின் கண்கள் பிரஜன் நடந்த திசையை நோக்கி மெதுவாக திரும்பின. பிரஜன் அலுவலகத்தில் இருந்தான். சாம் வீட்டில் இருந்தாள். சாம், அலெக்சா, பாட்டு போடு. பாடல் வரணும் என்று நினைத்தாள். ஆனால் கேட்டதோ ஒரு குழந்தை அழுது அழுது மூச்சு அதன் மார்பில் ஒட்டுண்டிருப்பது போன்ற சத்தம். சாம் உறைந்து போனாள். அதற்குள்ளே ஒரு குரல், சாம், என்ன தனியா விட்டுட்டு போகாதே. அந்த குரல் ஒரு குழந்தையின் குரல் இல்லை. அது பொம்மையின் குரல். அவள் ஹாலுக்கு போய் பார்த்தாள். பொம்மை கண்ணாடி பெட்டிக்குள் இல்லை. அது சோஃபாவின் நடுவில். ஒரு கொஞ்சமும் பழைய பொம்மை இல்லை. மனித பற்களைப் போல வெண்மையான பற்கள் சிரித்தன. அந்த நாள் இரவு சாம் சோஃபாவின் மத்தியில் அமர்ந்திருந்த அந்த பொம்மையை பார்த்தபோது அவளுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிந்தது. அது கண்ணாடி பெட்டியிலிருந்து தப்பிச்சது அல்ல. அதையே யாரோ வெளியே விடுவது போல இருந்தது. சாம் நடுங்க உறக்க பிரஜனுக்கு போன் செய்தாள். அவன் போன் மறுபடியும் பிஸியாக இருந்தது. வீட்டில் ஃபேன் கூட ஆளில்லாமல் சத்தம் செய்ய ஆரம்பித்தது. அவள் மெதுவாக பொம்மைக்கு அருகில் நெருங்கும் போது அதன் கண்களின் வெறுமையாக இருந்த இடத்தில்
ஒரு பசும் கருப்பு நெருப்பு கொத்துவது போல ஒளிர ஆரம்பித்தது. அதே நேரம் கதவு திடீரென்று டக் என்றது. அவள் பின் திரும்பினாள். யாருமில்லை. மறுபடியும் பொம்மையின் பக்கம் பார்த்தாள். அது சிரித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அந்தச் சிரிப்பில் மனுஷத்தன்மை இல்லை. ஒரு பசியுடன் இருக்கும் விலங்கு போல. இது ஆரம்பம் மட்டுமே. அடுத்த பாகத்தில்